வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிக்கொள்ளவும் எடுத்த காரியங்கள் கலைநயத்தோடு வெற்றி பெறவும் நாம் ஏன் நிறுத்த கணபதியை வழிபட வேண்டும் தெரியுமா? விநாயக பெருமானின் 32 வடிவங்களில் மிகவும் உற்சாகமான இந்த 15வது வடிவத்தின் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக ரகசியம் என்ன? இவரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. நிருத்தம் என்றால் நடனம் என்று பொருள். நிருத்த கணபதி பெரும்பாலும் பொன்னிற மேனியுடன் பிரகாசமாக காட்சி தருவார். ஆடல் கலைக்கு அதிபதியான சிவபெருமானைப் போலவே அவரது மகனான கணபதியும் கலைகளில் வல்லவர் என்பதை குறிப்பதுதான் இந்த தோற்றம். ஒரு காலை தூக்கி ஒரு காலை ஊன்றி நேர்த்தியான பரதநாட்டிய நிலையில் இவர் காட்சி தருவது தந்தை சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நிருத்த கணபதிக்கு பெரும்பாலும் 4 முதல் 8 கரங்கள் வரை இருக்கும். இவர் தனது திருக்கரங்களில் பாசம், அங்குசம், உடைந்த தந்தம் மற்றும் மோதகத்தை ஏந்தியிருப்பார். இவரை நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மிக அழகான நடன கோலத்தில் தரிசிக்கலாம். இவர் ஆடும் இந்த நடனம் பிரபஞ்சத்தின் பேரானந்தத்தை குறிக்கிறது. ஏன் இவரை வழிபட வேண்டும்? இசை மற்றும் நடனம் பயிலும் கலைஞர்கள் இவரை வணங்குவது மிகச் சிறப்பு. இவரை வழிபட பவளமல்லி அல்லது மஞ்சள் நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிக விசேஷம். இவரை வழிபட்டால் கலைகளில் தேர்ச்சி கிட்டும், மனத்தடைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இது மாதிரியான விநாயக பெருமானின் 32 வடிவங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற தளங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நன்றி.